ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். திருமணத்தின் அத்தனை சடங்குகளும் முடிந்து இரவு நேரம் வந்தது. மண்டபத்தில் இருந்த சொந்தங்கள் அனைவரும் மெல்ல விடைபெற்று செல்ல, இறுதியாக நித்திலாவின் பாட்டி, அம்மா காமாட்சி மற்றும் தங்கை தாரகை ஆகியோர் தங்களது வீட்டிற்கு கிளம்ப தயாரானார்கள். மண்டபத்தின் வாசலில் கார் வந்து நிற்க, மணமக்கள் கோலத்தில் இருந்த மித்ரனும் நித்திலாவும் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அவர்கள் முன்னால் வந்து நின்றனர். இருவரும் குனிந்து பாட்டி மற்றும் காமாட்சி அம்மாவின் கால்களை தொட்டு வணங்கிவிட்டு நிமிர்ந்தனர். அம்மா காமாட்சி தன் மூத்த மகள் நித்திலாவின் தலைமையில் கைகளை வைத்து அவளது நெற்றியில் இருந்த குங்குமத்தை பார்த்தபடியே ஆசீர்வதித்தார். காமாட்சி கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியே, சந்தோஷமா இருடிமா, எந்த குறையும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலியா என் புள்ள நல்லா இருக்கணும் என்று சொல்லும்போதே இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு தன் மகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கிறாளே என்ற ஆனந்தத்தில் காமாட்சியின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அம்மாவின் கண்ணீரை பார்த்ததும் நித்திலாவின் மனசும் தாங்காமல் அவளது கண்களும் அப்படியே கலங்கி கண்ணீர் வழிய தொடங்கியது. பெண்கள் அனைவரும் அந்த பிரிவில் நெகிழ்ந்து நிற்க, அங்கே வந்த மித்ரன் சற்றும் தாமதிக்காமல் அத்தனை உரிமையோடு நித்திலாவின் தோள்களின் மீது தன் பலமான கையை போட்டு அவளை தன் பக்கமாக அணைத்து கொண்டான். காமாட்சியை பார்த்து பேரன்போடு பேச தொடங்கினான். மித்ரன் காமாட்சியின் கைகளை பற்றி கொண்டு, ஆண்டி, நீங்கள் எதுக்கு இப்போ கண் கலங்குறீங்க? இத்தனை நாளாக வேணா உங்கள் நித்திலாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே இவ இந்த மித்ரனோட பொண்டாட்டி. ஏறாதைய நான் என் கண்ணிமை மாதிரி பத்திரமா பார்த்துப்பேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிச்சு ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க ஆண்டி என்று தைரியம் சொன்னான். மித்ரன் அந்த பொறுப்பான அன்பான வார்த்தைகளை கேட்டதும் காமாட்சியின் முகத்தில் இருந்த கவலையெல்லாம் மறைந்து ஒரு பெரும் நிம்மதி குடியேறியது. அங்கே சோகமாக இருந்த சூழல் மாறி பாட்டி, தாரகை என அனைவரும் அவனது பேச்சில் நிம்மதி அடைந்து மகிழ்ச்சியோடு சிரித்தனர். மித்ரன் மெல்ல தன் முகத்தை திருப்பி தன் தோளோடு சாய்ந்திருந்த நித்திலாவை பார்த்தான். அவளது கன்னத்தில் இன்னும் கண்ணீர் வடியே நின்று கொண்டிருப்பதை கவனித்து அவளை குறும்போடு வம்பு கீழ்த்தான். மித்ரன் அவளது காதோரம் குனிந்து, ஏய் ராதா, நீ தான் உங்கள் அம்மாவுக்கு தைரியம் சொல்லணும், ஆனால் நீயே இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்க என்று கண் சுமிட்டினான். மித்ரன் அப்படி சொன்னதும் நித்திலாவுக்கு தன் அழுகையை மீறி வெட்கமும் சிரிப்பும் ஒரு சேர வந்தது. அவளது முகத்தில் ஒரு அழகான புன்னகை அரும்ப தன் பட்டுப்புடவையின் முந்தானையால் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை அவசர அவசரமாக துடைத்து கொண்டாள். தன் மகளை இத்தனை ஆழமாக காதலிக்கும் ஒருவனிடம் ஒப்படைத்து விட்டோம் என்ற முழு திருப்தியோடு காமாட்சியும் மற்றவர்களும் தங்களது காரில் ஏறி விடைபெற்று சென்றனர். இரவு நேரம் நள்ளிரவை நெருங்கி கொண்டிருந்தது. மித்ரனின் அந்த பிரம்மாண்டமான முதலிரவு அறை வெண்மேகத்தை சுருட்டி வைத்தது போல மல்லிகை பூக்களாலும் ரோஜா இதழ்களாலும் படுக்கை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வாசனை மெழுகுவர்த்திகளின் மிதமான மஞ்சள் வெளிச்சம் அந்த அறைக்கு ஒரு தெய்வீக காதல் சூழலை கொடுத்திருந்தது. அறைக்குள்ளே தன் ராதையின் வரவுக்காக காத்து கொண்டு நின்றிருந்தான் மித்ரன். அவனது தோற்றம் அத்தனை கம்பீரமாகவும் அதே சமயம் ஒரு காதலின் தவிப்போடும் இருந்தது. மண்டபத்தில் அணிந்திருந்த பட்டு சட்டையை சுழற்றிவிட்டு இப்போது ஒரு மெல்லிய தூய வெள்ளை நிற பருத்தி குர்தா அணிந்திருந்தான். அதன் மேல் பட்டன்கள் 2 திறந்திருக்க, அவனது அகன்ற மார்பும் கழுத்தில் தாரகையின் அக்காவுக்காக அவன் வாங்கிய தங்கச்சங்கிலியும் லேசாக தெரிந்தன. பட்டு வேட்டியை அவிழ்த்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு கச்சிதமான வெள்ளை நிற வேட்டியை இடுப்பில் கட்டியிருந்தான். அவனது கலைந்திருந்த தலைமுடியும் தாடியும் காதலின் தவிப்பால் லேசாக சிவந்திருக்க, கைகளில் இருந்த கடிகாரத்தை சுழற்றி மேஜை மீது வைத்துவிட்டு தன் மனைவியின் காலடி சத்தம் இப்போது கேட்கும் என்று வாசலையே தீர்க்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் வெளியிலிருந்து அறை நோக்கி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் நித்திலா. அடர் சிவப்பு நிற முகூர்த்த புடவையின் முந்தானியை தலைக்கு மேல் லேசாக போர்த்தி கைகளில் வெள்ளி பாத்திரத்தில் குளிர்ந்த பாலோடு தன் கால் கொலுசுகள் கூட சத்தம் போடாதபடி மெல்ல அடியெடுத்து வைத்தாள். அவளது கைகளில் இருந்த வளையல்கள் லேசாக உரசின. கூந்தல் முழுவதும் சூடப்பட்டிருந்த மல்லிகை பூச்சரத்தின் நறுமணம் அவளுக்கு முன்னாலேயே அந்த அறைக்குள் நுழைந்தது. வெட்கத்தில் அவளது இதழ்கள் துடிக்க, நெற்றி வகுட்டில் இருந்த குங்குமம் ஜொலிக்க, அறைக்கதவை மெதுவாக தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தாள் நித்திலா. கதவு திறக்கும் சத்தத்தில் மித்ரன் சட்டென்று திரும்பினான்.
தன் முன்னால் நாணத்தோடு கைகளில் பால் கிளாஸோடு நிற்கும் தன் மனைவியை கண்டதும் அவனது கண்களில் ஒரு பேரன்பின் சுடரும் காதலும் அணு அணுவாக பெருகியது. கைகளில் வெள்ளி பாத்திரத்தில் குளிர்ந்த பாலோடு பட்டுப்புடவையின் முந்தானியை தலைக்கு மேல் ஏந்தியபடி நாணத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தாள் நித்திலா. ஆனால் உள்ளே வந்தவளுக்கு ஒரு ஏமாற்றம் காத்திருந்தது. அறை முழுக்க மல்லிகை பூக்களின் நறுமணம் வீசியதை தவிர அங்கே மித்ரனை காணவில்லை. சுற்றிலும் முகம் சுளித்து தேடியவள் மெதுவாக அவனது பெயரை சொல்லி அழைத்தாள். மித்ரன், மித்ரன் எங்கே இருக்கீங்க என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டபடி சுத்தி முத்தி பார்த்தாள். அவள் அறைக்குள் முழுமையாக நுழைந்த அடுத்த நொடி அவளுக்கு பின்னால் கதவு லேசாக சாத்தப்பட்டு தாழ்பால் போடப்படும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு போன நித்திலா சட்டென்று தன் கைகளில் இருந்த பால் பாத்திரத்தோடு பின்னால் திரும்பி பார்த்தாள். அங்கே கதவை மூடி தாளிட்ட மித்ரன் ஒரு காலை கதவின் மீது ஒன்றி கைகளை கட்டியபடி அப்படியே சாய்ந்து நின்று அவளையே ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தான். அவளது பதற்றத்தை ரசித்தவன் குறும்போடு அவளை பார்த்து ஒரு கண்ணை மெதுவாக அடித்தான். அவனது அந்த கண் வீச்சிலும் கம்பீரமான பார்வையிலும் நித்திலாவின் இதயம் ஒரு நொடி நின்று நிதானித்தது. முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்து போக அவசரமாக தன் தலையை குனிந்து கொண்டாள். மித்ரன் சற்றும் தாமதிக்காமல் பூனை நடை போட்டு அவளது மிக அருகில் நடந்து வந்தான். அவளது நடுக்கத்தை உணர்ந்தவன் மெதுவாக அவளது கைகளில் இருந்த அந்த பால் கிளாஸை வாங்கி அங்கிருந்த மேஜையின் மீது வைத்தான். அடுத்த நொடி அவளது அனுமதிக்கு கூட காத்திராமல் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு தன் கைகளில் அடுக்காக தூக்கினான். எப்போதும் மித்ரன் தூக்கும்போது பதறிப்போய் வேண்டாம் என்று மறுக்கும் நித்திலா இந்த முறை சற்றும் அவனை தடுக்கவில்லை. அவளது கைகள் அவனது கழுத்தை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்ள அவனது நெஞ்சில் அத்தனை அமைதியாக தன் முகத்தை சாய்த்து கொண்டாள். அவளது இந்த அமைதி மித்ரனுக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. மித்ரன் அவளை தூக்கியபடியே அவளது முகத்தை ஆழமாக பார்த்து, ஜின்னடி, எப்போதும் தூக்கும் போதெல்லாம் வேண்டாம் மித்ரன், விடுங்க மித்ரன்னு கத்துவியே, இப்போ ஏறாத எதுவுமே சொல்லாம இவ்வளவு அமைதியா இருக்கா, என்ன விஷயம் என்று வம்புக்கு இழுத்தான். நித்திலா வெட்கத்தில் அவனது நெஞ்சில் தன் முகத்தை இன்னும் பலமாக புதைத்து கொண்டு, இப்போ நீங்க என் காதலன்ல இருந்து என் புருஷன் ஆயிட்டீங்களே மித்ரன் என்று சொல்லிவிட்டு அத்தனை வெட்கத்தோடு புன்னகைத்தாள். மித்ரன் அவளது அந்த பேச்சில் உருகி போய், ஹே ராதா, இப்படியெல்லாம் வெக்கப்படாதடி, அப்புறம் சும்மா இருக்கிறவனை நீயே சீண்டி விடுற மாதிரி ஆயிடும், பார்த்துக்கோ என்று கண்ணடித்து மிரட்டினான். மித்ரன் அப்படி சொன்னதும் நித்திலாவுக்குள் இருந்த அந்த பழைய குறும்புத்தனம் தலை தூக்கியது. சட்டென்று அவனது கைகளில் இருந்து கீழே இறங்கியவள் தன் கலைந்த பட்டுப்புடவையின் முந்தானியை சரி செய்து கொண்டு அவனை பார்த்து சவால் விடுவது போல் பேசினாள். நித்திலா முகத்தை திருப்பி உதட்டை கடித்து குறும்போடு, யாரு உங்களை இப்போ சும்மா இருக்க சொன்னா என்று இழுத்தாள். மித்ரன் அவளது அந்த பதிலில் மொத்தமாக கிறங்கி போய், அப்படி அடி விஷயம் உன்ன என்று கத்தியபடியே மித்ரன் அவளை பிடிக்க பாய நித்திலா சட்டென்று அவனிடமிருந்து தப்பித்து மெத்தையின் மீது சரிந்து விழுந்தாள். மித்ரன் விடாமல் அவள் மீது பாய வர அதற்குள் சுதாரித்து கொண்ட நித்திலா மெத்தையின் மறுபக்கம் உருண்டு ஓடி அவனிடமிருந்து தப்பித்தாள். நித்திலா பயமும் சிரிப்பும் கலந்த குரலில் கைகளை காட்டி ஓடியபடி, ஐயோ மித்ரன், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் மித்ரன், ப்ளீஸ் மித்ரன், வேண்டான்னு சொல்கிறல, விட்டுடுங்க என்று கத்தினாள். மித்ரன் அவளை துரத்தி கொண்டு ஆசையோடு, அதெல்லாம் விட்டுட முடியாதடி என் ராதா, சிக்கிட்டல, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது என்று அவளை அரை முழுக்க துரத்தினான். நித்திலா தன் பட்டு புடவையை தூக்கி பிடித்து கொண்டு அந்த பெரிய அரை முழுக்க ஓடி மித்ரனிடம் சிக்காமல் ஜன்னல் திரை சீலைகளுக்கு பின்னாலும் சோஃபாவுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டு தப்பிக்க பார்த்தாள். அவளது கொலுசு சத்தமும் அவளது அழகான சிரிப்பொலியும் அவளை விடாமல் துரத்தும் மித்ரனின் அந்த பேரன்பும் அந்த முதலிரவு அறையை ஒரு அழகான காதலின் விளையாட்டு மைதானமாக மாற்றியிருந்தது. அரை முழுக்க ஓடி தப்பித்து கொண்டிருந்த நித்திலாவை தன் நீண்ட கைகளால் எட்ட முயன்றான் மித்ரன். அவள் ஜன்னல் திரை சீலைகளை கடந்து ஓட பார்த்த அந்த நொடி மித்ரன் சட்டென்று பாய்ந்து அவளது பட்டுப்புடவையின் முந்தானையை தன் கைகளால் பற்றி இழுத்தான். காற்றில் பறந்த அந்த முந்தானை அவளது தோளில் இருந்து மெல்ல சரிந்தது. வேகமாக ஓடியவள் முந்தானை இழுப்பட்ட அந்த விசையில் தன் சமநிலையை இழந்து அப்படியே நேராக மித்ரனை நோக்கி சுழன்று வந்து அவனது மார்பின் மீது
விழுந்தாள். இருவருமே நிலை தடுமாறி மல்லிகைப்பூ இதழ்கள் சிதறி கிடந்த அந்த தரையின் மீது ஒன்றாக விழுந்தனர். தரையில் விழுந்த அதிர்விலும் இருவருக்குமே மூச்சு பலமாக வாங்கியது. மித்ரன் தரையில் படுத்திருக்க அவனது அகன்ற மார்பின் மீது தன் இரு கரங்களையும் ஊன்றி அவனுக்கு நேர்மேலே விழுந்திருந்தாள் நித்திலா. மல்லிகை பூக்கள் சில உதிர்ந்து மித்ரனின் முகத்தில் விழுந்தன. இருவரின் மூச்சுக்காற்றும் ஒருவரையொருவர் தீண்ட வார்த்தைகள் ஏதுமின்றி இரு ஜோடி கண்களும் அங்கே தங்களுக்குள் மட்டுமே தெரிந்த காதலின் மொழியை பேசத் தொடங்கின. அந்த அமைதியில் மித்ரன் மெதுவாக தன் பலமான கரங்களை உயர்த்தி அவளது மெலிதான இடையை சுற்றி அத்தனை உரிமையோடு பதித்து கொண்டான். அவனது கை விரல்களின் வெப்பம் தன் உடம்பில் பட்டதும் நித்திலா காதலின் தவிப்போடு அவனது கண்களை பார்த்தாள். நித்திலா அவனது நெஞ்சில் விரல்களால் கோலமிட்டபடி மித்ரன் என்று அத்தனை ரசனை ததும்ப அழைத்தாள். விளக்கு வெளிச்சத்தில் மின்னிய தன் மனைவியின் அந்த பேரழகையும் அவளது உதடுகளில் தெரிந்த அந்த புன்னகையையும் பார்த்த மித்ரனுக்கு காதல் தலைக்கேறியது. அவனுக்குள் இருந்த பேரன்பு மொத்தமாக பொங்கி வர சட்டென்று அவளை தன் கைகளால் தாங்கி அப்படியே தரையில் மென்மையாக சரித்து அவளது மெல்லிய மேனி மீது ஒரு காதலனாக படர்ந்தான். அவனது முகத்தை அத்தனை நெருக்கமாக உணர்ந்த நித்திலாவின் இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. மித்ரன் அவளது முகத்தின் அசைவுகளை தன் விரல்களால் வருடியபடி அனல் பறக்கும் தன் காதலை வெளிப்படுத்தினான். மித்ரன் அவளது கண்களுக்குள் தன் பார்வையை பதித்து, ராதா, ஐ வாண்ட் யூ, நீ முழுசா எனக்கு வேணுண்டி என்று அத்தனை காதலோடு முணுமுணுத்தான். அவனது அந்த பேச்சில் நித்திலாவின் முகம் வெட்கத்தின் உச்சத்திற்கே சென்றது. அவள் தன் முகத்தை ஒரு பக்கமாக திருப்பி அந்த நள்ளிரவின் மௌனத்தில் அத்தனை அழகான வெட்க சிரிப்பை உதிர்த்தாள். அவளது அந்த சிரிப்பில் மொத்தமாக கட்டுண்டு போன மித்ரன் சற்றும் தாமதிக்காமல் அவளது மென்மையான இதழ்களோடு தன் இதழ்களை ஆழமாக பதித்தான். அந்த புனிதமான முதல் முத்தத்தின் ஸ்பரிசத்தில் நித்திலா தன் அத்தனை உணர்வுகளையும் அவனிடம் ஒப்படைத்து மித்ரனின் அகன்ற தோள்களை தன் கைகளால் இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். மித்ரன் தன் கண்களை மெல்ல திறந்து தன் அணைப்பிற்குள் பேரழகாக தவித்து கொண்டிருக்கும் தன் ராதையை அணு அணுவாக ரசித்தான். மல்லிகை பூக்களின் நறுமணமும் வாசனை மெழுகுவர்த்திகளின் மிதமான ஒளியும் அந்த அறையை சூழ்ந்திருக்க தன் மனைவியின் பேரன்பை அவன் அணு அணுவாக தன் முத்தத்தால் பருகி தங்களது புதிய காதல் காவியத்தின் முதல் பக்கத்தை தொடங்கினான். அந்த முதல் முத்தத்தின் நீட்சியில் காலம் அப்படியே உறைந்து போனது போல் இருந்தது இருவருக்கும். மித்ரன் மெதுவாக தன் இதழ்களை விளக்கி தன் அணைப்பிற்குள் அத்தனை சரணாகதியாய் உருகி கிடந்த தன் மனைவியின் முகத்தை பார்த்தான். அவளது கன்னங்கள் வெட்கத்தின் உச்சத்தில் தக்காளி பழமாய் சிவந்திருக்க இதய துடிப்பு அடங்காமல் அவள் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு அவனை பார்த்தாள். மித்ரன் தன் விரல்களால் அவளது முகத்தில் விழுந்திருந்த சில கூந்தல் இலைகளை மென்மையாக ஒதுக்கி அவளது காதோரம் குனிந்து அத்தனை காதலோடு முணுமுணுத்தான். மித்ரன் அவளது காது மடல்களில் தன் மூச்சு காற்றுப்பட, இனிமே நீயும் நானும் வேற வேற இல்லடி ஹே ராதா, இந்த ஜென்மம் முழுக்க நீ எனக்குள்ள மட்டும்தான். அவனது அந்த பேரன்பின் பிரகடனத்தில் நித்திலா தன் இரு கரங்களாலும் மித்ரனின் கழுத்தை இன்னும் இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டாள். அவளது செய்கையை அவனுக்கான முழு சம்மதமாக அங்கே ஒலித்தது. மித்ரன் அவளை தரையிலிருந்து பூ போல அள்ளிக்கொண்டு மல்லிகை பூக்கள் படுக்கையை விரித்திருந்த அந்த பிரம்மாண்டமான மெத்தையை நோக்கி நகர்ந்தான். அவளை மெத்தையின் மையத்தில் மென்மையாக சரித்தவன் அவளது நெற்றி, கண்கள், கன்னங்கள் என அவளது முகத்தின் ஒவ்வொரு அணுவிலும் தன் காதலின் முத்திரைகளை பதித்தான். அறையின் மூலையில் எரிந்து கொண்டிருந்த வாசனை மெழுகுவர்த்திகள் தங்களது மெல்லிய வெளிச்சத்தால் அந்த இரு தூய ஆன்மாக்களின் இணைப்பிற்கு சாட்சியாக நின்றன. ஜன்னல் வழியே வந்த நள்ளிரவு காற்று மெல்லிய திரை சிலைகளை அசைத்து அந்த அறையில் இருந்த மல்லிகை பூக்களின் நறுமணத்தை இன்னும் அடர்த்தியாக்கியது. நித்திலாவின் கைகளில் இருந்த வளையல்கள் எழுப்பிய மெல்லிய நாதமும் அவளது கொலுசுகளின் சினங்களும் மெல்ல மெல்ல அடங்கி அந்த நள்ளிரவின் மௌனத்தோடு கரைந்து போயின. இத்தனை நாள் அவர்கள் கடந்து வந்த துரோகங்கள், கண்ணீர், வழிகள் அத்தனையும் அந்த புனிதமான இரவில் இரு இதயங்களும் பேரன்பில் ஒன்றிணைந்து உலகையே மறந்து ஒருவரில் ஒருவர் கரைந்து போனார்கள். அக்னி சாட்சியாக தொடங்கிய தங்களது காதலை அந்த நள்ளிரவின் சாட்சியாக இருவருமே அணு அணுவாக பருகி தங்களது புதிய வாழ்க்கையின் உன்னதமான அத்தியாயத்தை எழுதி முடித்தனர். சில மணி நேரங்கள் கடந்து நள்ளிரவின் இருள் மெல்ல கலைந்து ஜன்னல் திரை சிலைகளின் வழியே விடியற்காலையின் இந்த இதமான
இளம் சூரிய வெளிச்சம் அறைக்குள் ஊடுருவியது. படுக்கை முழுவதும் மல்லிகை பூதல்கள் சிதறி கிடக்க மித்ரனின் அகன்ற தோள்களின் மீது அத்தனை நிம்மதியோடு தன் புருஷனின் அரவணைப்பில் முகத்தை மறைத்து படுத்திருந்தாள் நித்திலா. அவளது கூந்தல் கலைந்து மித்ரனின் மார்பில் படர்ந்திருக்க அவளது இடையில் மித்ரனின் கை இன்னும் அத்தனை பாதுகாப்பாய் நிலைத்திருந்தது. விடியலின் வெளிச்சம் அவள் முகத்தில் படர நித்திலா மெல்ல தன் கண்களை திறந்து தன் முன்னால் அத்தனை அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனின் முகத்தை பார்த்தாள். அவளது உதடுகளில் ஒரு பேரானந்தத்தின் புன்னகை தானாகவே அரும்பியது. விடியலின் அந்த பொன்னிற வெளிச்சம் ஜன்னல் திரைசீலைகளை ஊடுருவி மெத்தையின் மீது படர்ந்திருந்தது. படுக்கையில் சிதறி கிடந்த மல்லிகை இதழ்களுக்கு நடுவே மித்ரன் இன்னும் அசைவின்றி அத்தனை அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனது முகம் எந்த கவலையும் இல்லாமல் தன் ராதா தன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற நிம்மதியோடு தெரிந்தது. அவனுக்கு அருகில் படுத்திருந்த நித்திலா மெதுவாக தன் கண்கள் இரண்டையும் திறந்தாள். விழித்த முதல் நொடியே தன் கண் முன்னால் உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனின் முகத்தை பார்த்ததும் அவளது இதயம் காதலால் நிறைந்தது. அவள் மெதுவாக தன் ஒரு கையை தலைக்கு கொடுத்து சாய்ந்து படுத்துக்கொண்டு மித்ரனின் முகத்தையே அத்தனை ஆசையோடு ஆழமாக பார்க்க தொடங்கினாள். அவனது நெற்றியில் விழுந்து கிடந்த சில தலைமுடி இலைகளை தன் மென்மையான விரல்களால் மிக மெதுவாக ஒதுக்கிவிட்டாள். அவளது விரல்களின் தீண்டலில் மித்ரன் தூக்கத்திலேயே லேசாக புன்னகைப்பது போல இருந்தது. அவனது அந்த முக அமைதியை கண்டவள் மெல்ல தன் முகத்தை கீழே கொண்டு சென்று அவனது நெற்றியில் அத்தனை பேரன்போடு காதலின் ஆழம் அத்தனையும் காட்டும்படி தன் இதழ்களை பதித்து ஒரு நீண்ட முத்தமிட்டாள். அந்த முத்தத்தின் ஈரம் அவனது நெற்றியில் பதிய தன் முகத்தை விளக்காமல் அவனது காதோறும் தன் முகத்தை கொண்டு சென்று அத்தனை மெல்லிய குரலில் ரகசியமாக பேசத் தொடங்கினாள். நித்திலா அவனது தலைமுடியை கோதியபடியே கண்களில் ஒரு நிகழ்ச்சியான காதலோடு, லவ் யூ மித்ரன். எங்கேயோ எப்படி எல்லாமோ தொடங்கின நம்மளோட பயணம் இன்னைக்கு நம்ம 2 பேரையும் இந்த அளவுக்கு ஒன்றா இணைச்சிருக்கு. என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஆக சிறந்த புண்ணியம் நீங்கள் தான் மித்ரன். இனிமே உங்கள் நிழலா உங்கள் பாதியா உங்கள் கூடவே 100 வருஷம் நான் அத்தனை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் மித்ரன் என்று அத்தனை காதலோடு முணுமுணுத்தாள். அவளது அந்த பேரன்பின் வார்த்தைகளும் அவளது மூச்சுக்காற்றின் வெம்மையும் தூங்கிக் கொண்டிருந்த மித்ரனின் உணர்வுகளை மெல்ல தட்டி எழுப்பியது. அவன் இன்னும் கண்களை திறக்கவில்லை என்றாலும் அவளது கையை தன் பலமான கரங்களால் சட்டென்று பற்றி இழுத்து அவளை தன் மார்போடு இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படி கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.